தங்கத்தை விட எது பெஸ்ட்? தங்கம் தான் இப்ப லாஸ்ட் ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 6 monthsல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ஒரு 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு ETF போட்டிருக்காங்களோ மிகப்பெரிய growth. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பணம் டபுள் ஆயிருக்கு, 3 மடங்கு ஏறி இருக்கு. தங்கம் தான் பெஸ்ட் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் 18-19ல இருந்து வாட்ச் பண்றாங்க, இல்ல அந்த டேட்டா மட்டும் பாக்குறாங்க அப்படின்னா அது பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த காலகட்டத்தில் தங்கம் ஏறி இருக்குன்னு பார்க்கும்போது, ஒன்று கோவிட் வந்துச்சு, அப்போ ஒரு மிகப்பெரிய growth, கூடவே கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின் அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தில் போக வேண்டிய பணம் வந்து கிரிப்டோ கரன்சியில் போய் கொஞ்சம் லேக் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு இப்போ கண்டினியூஸாக லாஸ்ட் ஒரு 1-1.5 வருஷமா பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அக்ராஸ் த வேர்ல்ட் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ், சைனால, இந்தியாவில், யூஎஸ்ல எல்லா நாட்டிலையும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டு வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமான்னு தெரியல, ட்ரெஷரிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, யூஎஸ் ட்ரெஷரி தான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஏன்னா எப்போ யாருனாலும் டிஃபால்ட் ஆகாது.